முன்பெல்லாம் இதே நோய்கள் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 50+ மேல தான் வரும், 60+ மேல தான் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தையில இருந்து 30 வயசு ஆண் மகன் வரைக்கும் வருது இல்லையா? முக்கியமா ஜிம் போறவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இவங்கலாம் எதனால வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு ஒன்று நினைக்கிறீங்க? வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லுவேன். இப்போ ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலேருந்தே ஸ்ட்ரெஸ், காம்படிஷன் அவ்வளோ ஜாஸ்தி. மேலே படிக்கணும் நிறைய பேர், பியர் ப்ரெஷர். இப்போது வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலையில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு, மற்றவங்களோட கம்பேரிசன் ஜாஸ்தி, நம்ம மேலே ஏறணுங்கிறது ஜாஸ்தி, ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி. அதனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களால தாங்கிக்க முடியாதனால ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். அதனால் பிபி ஏறலாம், அதனால் சுகர் வரலாம். ப்ளஸ் அது மாதிரி அவங்க கண்ட நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஸ்லீப் கிடையாது, ஷிஃப்ட் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்லீப் டெப்ரிவேஷன் இருந்தால் கூட அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி அதெல்லாம் வந்து ஒரு சாப்பாடு மாறுது. அவங்க ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துப்பாங்க, வெளியிலேருந்து சாப்பிடுவாங்க, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதில்ல, டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது மாதிரி சாப்பாடு, ஸ்லீப்லெஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் இன் லைஃப், காம்படிஷன் ஜாஸ்தியாகி இதெல்லாம் ஒரு முக்கிய காரணங்களாக இருக்கலாம். சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட வரதுக்கு. பிரச்சனை வரதுக்கு.